வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒண்ணு வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒண்ணு சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒண்ணு சேர்ற இடத்துலதான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துலதான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில 1947ல இதே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு படிப்படியா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கிதான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில இங்க மேல ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாள்ல நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏத்தி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையா வச்சுதான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வுல சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகளையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அதை இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு இந்த 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துல விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5032.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ரூபாய் 12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் ரூபாய் 18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாள் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன.
வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது. முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29-30 தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது. கோரிக்கைகளை நல்லபடியா ஆராய்ஞ்சு சரியான வழியில தீர்வு தர சொல்லியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமா மட்டும் இல்லாம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமா இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம உறுதியேற்போம். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய